டாக்டர் ரெட்டி நிறுவனம் நேத்திக்கான மார்க்கெட்ல ஒரு 6% வந்து ஏறி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க Q3 ரிசல்ட்ஸை பொறுத்தவரை இங்க நெட் ப்ராஃபிட் விழுந்தாலுமே ஆனா இங்க அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான ரிசல்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல ஏத்தாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா அதை விட இன்னொரு ரீசன் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் இந்த ஒசிம்பிக் ட்ரக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது மார்ச் மாசம் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த செமகுலேட்டட் ட்ரக்ஸ் எல்லாம் இவங்க லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே தெரியும். இதோட பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து இங்க மார்ச் 21 அன்னைக்கு நடக்க போகுது. அதுக்கப்புறமா மார்ச் மந்த்லயே வந்து இங்க இந்தியாவிலுமே அந்த ஒசிம்பிக் ட்ரக் வந்து லான்ச் பண்ற பிளான்ல இருக்காங்க. அதோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் லான்ச் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்லயே 12 மில்லியன் பென்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பெரிய பிளஸா தான் இருக்கு. இவங்க மோனோபோலியா இந்தியால வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஏற்கனவே அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல லான்ச் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கனடால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மே மாசம் வந்து இதுக்கான அப்ரூவல் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு டிசிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் இங்க டர்க்கி, பிரேசில்லயும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால இப்ப மார்ச் மாசம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ எல்லா மெட்ரிக்ஸுமே இங்க டாக்டர் ரெட்டிக்கு ஒரு சாதகமா இருக்கு. ரீசன் அல்ல இங்க ரெவில்மெட்டோட சேல்ஸ் இங்க காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த ஒசிம்பிக்கோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் லான்ச் பண்ண போறாங்க. சோ இது எல்லாமே இங்க இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல ஏத்திருக்காங்க. சோ இந்த ஸ்டாக்கை இந்த டைம்ல கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்திருக்கு. ஸ்டாக் பி வந்து 17 தான் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை இப்ப பெட்டரா வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ஜைடஸ் லைஃப் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுமே பெட்டரான வேல்யூஷன்ஸ் தான் வந்து இருக்கு. அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போவோம். மார்க்கெட்ல ஆனாலும் இந்த ஷேர்ஸ் இறக்குறாங்க அப்படின்னா பேட் நியூஸ் எதுவுமே கிடையாது. பட் ஆனாலும் மார்க்கெட்ல இறக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம்.